ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போறோம் திருச்சபையின் முக்கியத்துவம். திருச்சபைனா என்ன? நாங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆகுனா கண்டிப்பா நாங்க சர்ச் போவோம். அது தவிர சில நேரம் கிழமை நாட்களையும் சர்ச்சில் ஏதாவது நடந்தா நாங்க கண்டிப்பா சர்ச்சுக்கு போவோம் தானே. கொயர்ல இருந்தா போவோம். அது போல இப்ப நாங்க கிறிஸ்மஸ் இல்லாட்டி ஈஸ்டர் அப்படி எங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படி ஒவ்வொரு இதுங்க வார நேரம் நாங்க சர்ச்ல போயிட்டு ஹெல்ப் பண்ணுவோம் தானே. ஆமா குட்டீஸ், அது மட்டும் இல்லை பாருங்க, நாங்க இப்ப எங்களுக்கு திருச்சபைன்னு சொன்னா நாங்க எங்களுக்கு நார்மலா எங்களுக்கு மைண்ட்ல என்னெல்லாம் வரும் நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஞாபகம் வரும். வேற என்ன, நாங்க சண்டே ஸ்கூல் எங்களுக்கு ஞாபகம் வரும் கண்டிப்பா. ஆமா தானே. ஆமா, அது போல நாங்க ஜெபம் பண்றது, அப்புறம் நாங்க கடவுளை ஆராதிக்கிறது, ஒவ்வொரு பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொன்னு ஞாபகம் வரும். அது சரி குட்டீஸ். அது போல இப்ப நான் ஒரு வசனம் வாசிக்க போறேன் எங்களோட திருமறையில இருந்து. இந்த வசனத்தை முதல்ல நாங்க பாத்துட்டு வரோம். ஓகேயா? திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். பாருங்க குட்டீஸ், இந்த வார்த்தைகள் திருத்தூதர் பணிகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. திருத்தூதர்னா யாரு? ஏசப்பாவோட வாழ்ந்தவங்க, அதாவது இந்த 12 சீஷர்கள் தான் திருத்தூதர்கள்னு சொல்லுவாங்க தானே. பாருங்க, இந்த வசனம் இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப பாருங்க, ஏசப்பாவோட வாழ்ந்த நேரம், அதாவது இந்த காலத்துல இல்லாத இப்ப இப்ப இப்போ இப்ப நாங்க இருக்கிற காலத்துல இல்லாம முன்ன நிறைய விடயங்கள் ஆலயங்கள்ல, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே ஒன்று கூடுற இடங்கள்ல இருந்திருக்கு. அது என்னன்னா பாருங்க, இப்ப நாங்க நார்மலா இப்ப நான் சொன்னேன் தானே, நாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது இப்போ இப்போ ஈஸ்டரோ கிறிஸ்மஸ் ஏதாவது நாங்க போயிட்டு அங்க டெக்கரேட் பண்ணுவோம், எல்லாரோட ஒண்ணு சாப்பிடுவோம். ஏன்னா நாங்க காலையில இருந்து இருப்போம் தானே சர்ச்சில் டெக்கரேட் பண்ணி கொண்டு கொயர்ல இருப்போம். அக்காலாம் இருக்க நேரம் அங்க கொயர்ல இருந்தேன். அப்ப கொயர்ல இருக்கும்போது ஃபுல் டே காலையில இருந்து இருப்போம். நாங்க டெக்கரேட் யூத்ல இருந்து இருந்தனால நாங்க டெக்கரேட் பண்ண போவோம். காலையில இருந்து ஃபுல்லா அங்கதான் இருப்போம். பகல் சாப்பாடு நைட் சாப்பாடு எல்லாமே அங்கதான். எல்லாரும் ஒன்னா இருந்து அம்மா அங்க எல்லாமே சேர்ந்து சமைச்சு தருவாங்க. நாங்க எல்லாமே அங்க இருந்து சாப்பிட்டு ஃபுல்லா எல்லாம் டெக்கரேஷன்ல இருந்து எல்லாமே முடிச்சிட்டு நைட் ஆகித்தான் நாங்க வீட்டுக்கு போறது. பாருங்க, இதே போலதான் இந்த வசனத்தை எனக்கு பார்த்த நேரம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. சில ஆலயங்கள் சில இடங்கள்ல இந்த இது இல்ல குட்டீஸ். எல்லாரும் வேற யாருக்கு சரி கொடுத்து டெக்கரேஷனோ இல்லாட்டி வேலைங்களை கொடுத்துட்டு நாங்க சர்ச்சில் நாங்க கிளீன் பண்றது கூட யாருக்கு சரி கொடுத்துட்டு அப்படியே சும்மா நாங்க சர்ச்சுக்கு வரோம், நாங்க பாட்டு பாடுறோம் இல்லாட்டி நாங்க ஆராதிக்கிறோம், அதோட நாங்க வீட்டுக்கு போவோம். அவ்வளவுதான். நிறைய சர்ச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அப்புறம் லாக்கும் பண்ணிடுவாங்க. அப்படியும் நிறைய இடங்கள்ல இருக்குது குட்டீஸ். அப்ப இப்படி இருக்க காலத்துல நான் இந்த வசனத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாசிக்கும் போது பாருங்க, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுக்கணும். அதாவது நாங்க இப்ப நாங்க கடவுளுக்கு பயம் இல்லாம நிறைய காரியங்கள் செய்யறோம். ஆனா அந்த காலத்துல கடவுள் பயம் இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆராதிக்கிறது, அது போல ஒன்னா இருந்து சாப்பிடுறது, ஒன்னா பகிர்ந்து கொள்றது. அது மட்டும் இல்லாம குட்டீஸ், இப்ப இந்த காலத்துல ஏழைகள் பணக்காரங்க நிறைய ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அப்ப அப்படி இல்ல. காசு இருக்கிறவங்களோ இல்லாட்டி அவங்களுக்கு என்ன கூட இருக்குதோ அவங்க எல்லாத்தையுமே அவங்க பகிர்ந்து கொள்ளுவாங்க. அது போல அவங்க கிட்ட இப்ப ஒரு கூடையா ஏதாவது ஒரு சாமான் இருந்து அதை வித்து
எடுத்து அந்த காசு எடுத்து கூட மற்றவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது போல ஒற்றுமையா இருந்திருக்காங்க, அன்பா இருந்திருக்காங்க. மற்றவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை பத்தி கேட்டுட்டு அது நல்லமா என்னதுன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த அந்த விஷயத்த அவங்க அந்த அவங்களோட குழுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. அது போல ஆலயத்துல என்னென்ன செய்யலான்னு அவங்களே தீர்மானிச்சு, அந்த இருக்கிறவங்களே தீர்மானிச்சு ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்காங்க. நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த காரியம் அது மட்டும் இல்லாம பொதுவா எல்லாருக்குமே எல்லாமே பொதுவா இருந்திருக்கு. இப்ப இந்த காலத்துல சில இடங்கள்ல பார்த்தா இப்ப தண்ணி கூட சிலவங்களுக்கு கிடைக்கும், சிலவங்களுக்கு இல்ல. கரண்ட் கூட அப்படித்தான். அப்படி நிறைய விடயங்கள் வித்தியாசமா இருக்குது. அப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, கடவுள் அந்த காலத்துல அந்த மக்களுக்கு இப்ப இருக்கவங்களுக்கு பாருங்க, போன் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனாலும் நாங்க மற்றவர்களை பத்தி யோசிக்கிறதை விட நாங்க நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனா அந்த முன்ன காலத்துல எல்லாருமே மற்றவர்களை பற்றியும் யோசிச்சாங்க, அவங்கள பத்தியும் யோசிச்சாங்க, கடவுளுக்கான ஊழியத்தையும் செஞ்சாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த இப்ப இந்த காலத்துல எல்லாமே எங்களுக்கு ஈஸியா கிடைக்குது, ஆனாலும் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல பிறகு ஒண்ணுமே இல்லை. சில நேரம் அவங்க டிராவல் அவங்க எங்க சரி இப்ப சர்ச்சுக்கு போனா தூரமா இருக்கும், நடந்து தான் போறதா இருக்கும் தானே, நடந்து போறதா இருக்கும், இல்லாட்டி மாட்டு வண்டியில போறதா இருக்கும், இல்லை சைக்கிள்ல போறதா இருக்கும். இப்ப பாருங்க, எங்களுக்கு ஈஸியா பஸ் கிடைக்குது, ஆட்டோ கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனாலும் நாங்க சர்ச்சுக்கு போக சோம்பல் படுறோம், இல்லாட்டி எங்கட வேலையோ படிப்பை மட்டும் தான் பாக்குறோம். நாங்க சர்ச் காரியத்தை செய்ய மறந்துடுறோம் தானே குட்டீஸ். அப்படி இருக்கக்கூடாது குட்டீஸ். நாங்க இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கே ஒரு புதிய விடயமா இருந்துச்சு, புதிய ஒரு அனுபவமா இருந்துச்சு. இப்ப நீங்க இந்த வார்த்தையை அம்மாக்கும் அப்பாக்கும் சொல்லி யார்கிட்ட சொல்லி நீங்க இந்த வார்த்தையை வாசிங்க. திரும்ப வாசிக்கும் போது அதுல இருந்து நீங்க அந்த பயம், கடவுளோட பயம் இப்ப இல்லாம நிறைய பேர் தவறான வழியில போறாங்க தானே. அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு இந்த வசனங்கள் எல்லாத்துலயும் பாருங்க, நாங்க அக்கா எந்த நேரமே சொல்லுவேன், நாங்க எங்ககிட்ட இருக்கிறது நாங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு. அந்த ஷேரிங், பயம், அன்பு. நாங்க ஆலயத்துல இப்ப நாங்க புக்ஸ் எல்லாம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆகினா புக்ஸ் எல்லாம் பாவிச்சுட்டு சிலவங்க அப்படியே வச்சுட்டு போங்க. இல்ல, நாங்க அதை அழகா எடுத்து வைக்கணும், இன்னொரு ஆள் வைக்கணும் நாங்க பார்க்க கூடாது. ஏன்னா அது எங்கட சர்ச், எங்கட ஆலயமே, எங்கட அப்பாட வீடு. நாங்களா மனது நாங்க வேலை செய்யும் போது மற்றவர்களும் அதை பார்த்து செய்வாங்க. ஓகேயா? அது போல குட்டீஸ், நாங்க எங்கட இலங்கை திருச்சபை, இந்த இலங்கை திருச்சபைக்காகவும் கண்டிப்பா ஜெபிக்கணும். அது போல இந்த எங்கட இலங்கை நாட்டுக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தவங்களுக்காக நாங்க நன்றி சொல்லணும். அது போல அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும். அவங்க இப்ப உயிரோடு இல்லாட்டியும் கூட அவங்க செய்த இந்த காரியத்தினால தான் எங்களுக்கு இலங்கையில ஒரு திருச்சபை கிடைச்சிருக்கு. நாங்க கிறிஸ்தவம் கடவுளை பத்தி அறிஞ்சு கொள்றோம் தானே. அது போல இப்பயும் ஊழியர்கள் செய்யறவங்களை, மிஷனரி மக்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் நாங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். எங்க சர்ச் ஃபாதருக்காக, சென்னி சர்ச் நிறைய பிரச்சனைங்க இருக்கும், எல்லாத்துக்கும் சண்டை போடுறதா இருக்கும். இல்ல குட்டீஸ், நாங்க எல்லாம் அமைதியா, பொறுமையா, நிதானம், அது போல நாங்க ஜெபத்துல கொண்டு போகும்போது கடவுள் கண்டிப்பா எங்கட ஆலயத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். ஓகே குட்டீஸ்? நாங்க அவங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். சில ஊழியர்கள் காசு இல்லாம அவங்க முன் வேலை செய்யறாங்க தானே, அவங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும், அவங்களோட குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை பாடுவோம். தேவ மாளிகையை, தேவ மாளிகையை, தேவ மாளிகையை கட்டுவோம், ஆண்களின் உதவியுடன், பெண்களின் உதவியுடன் தேவ மாளிகையை கட்டுவோம். ஆமா குட்டி, இந்த பாடலை போல நாங்க நாங்க எங்கட கடவுளோட பிள்ளைங்க தானே. நாங்க சிறுவர்களா இருக்கிற நேரம் நாங்க நினைக்கிறோம் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியும். இல்ல குட்டீஸ், கடவுள் நிறைய காரியங்களை உங்க மூலம் தான் செய்ய இருக்கிறாரு. அப்ப நாங்க எங்கட ஆலயத்தை, எங்கட திருச்சபையை, இந்த இலங்கை திருச்சபையை நாங்க கட்டணும் குட்டீஸ். எல்லாத்துக்காக நாங்க ஜெபிக்கணும் குட்டீஸ். நாங்க இந்த மிஷனரிகளுக்காக, இந்த ஊழியர்களுக்காக, எங்கட ஆலயத்துக்காக, ஆலயத்துல இருக்க மக்களுக்காக, அது போல இந்த ஊழியர்கள் குடும்பத்திற்காக, எங்க நாட்டுக்காக, இலங்கை நாட்டுக்காக, எல்லாத்துக்காக நாங்க ஜெபிக்கணும். சிறுவர்களின் ஜெபத்தை கண்டிப்பா கடவுள் கேட்பாரு. ஓகே குட்டீஸ்? இன்னொரு புதிய விடயத்தோட உங்களை சந்திக்க வரேன். பாய்.